ராஜஸ்தானில் தண்ணியே இல்லைன்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். சேட்டுபாய் வாக்ஸில் எல்லாருக்கும் வணக்கம் கைஸ். நீங்கள் நிறைய வீடியோவில் ராஜஸ்தான் ஃபுல்லாக பாலை வேணும், அங்கே தண்ணி குடிக்க கஷ்டமாக இருக்குன்னு நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அது உண்மையா இல்லை பொய்யான்னு கேட்டிங்கன்னா அது உண்மை தான். ராஜஸ்தான் வெஸ்டர்ன் சைடில் பார்த்தீங்கன்னா நல்லா டெசர்ட் சைடு, அந்த சைட்லனா தண்ணி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நாங்கள் இருக்க சைடில் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி, விவசாய நிலம் எல்லாமே நல்லாவே இருக்குது. ராஜஸ்தான் சொன்னோன்னே தண்ணியே இருக்காதுன்னு சொல்லி எல்லா மைண்டும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அப்படின்னா இல்லை. ராஜஸ்தானை ரெண்டு பார்ட்டாக டிவைட் பண்ணலாம். ஒரு பார்ட் வந்து பாலை வேணும், அங்க தண்ணி கிடைக்கிறது கஷ்டம். இன்னொரு பார்ட் பாத்தீங்கன்னா விவசாய பூமி, இங்க நல்லாவே தண்ணியா இருக்கு. அது மட்டும் இல்ல, ராஜஸ்தான்ல ஊட்டி மாதிரி பிளேஸ் இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமா கைஸ், ஜக்மர் ஹில்ஸ்னு சொல்லி ஒரு பிளேஸ் இருக்கு. நவம்பர் டிசம்பர் டைம்ல வாங்க, அப்பதான் உங்களுக்கு உண்மையான ராஜஸ்தான் என்னன்னு தெரியும். அது ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு ஈவினிங் போல நல்லா கிளைமேட், மழை வர மாதிரி சூப்பரா இருந்தது. மாமனார் விவசாய நிலம் சுத்தி பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு டக்குன்னு இந்த த்ராட் வந்தது. சரி உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் தான் ஷேர் பண்ணேன். கொஞ்ச நேரம் விவசாய நிலம் தான் சுத்தி பார்த்ததுக்கு அப்புறம் ஈவினிங் போல பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல வந்து சூப்பரான தால் டோக்லி தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுவும் டால் டோக்லி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம செய்கிற மாதிரி கேஸ் அடுப்புலனா செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து விறகு அடுப்புல தான் செய்கிறாங்க. இதுக்கு இன்னைக்கு டால் டோக்லி செய்கிறோன்னா, இன்னைக்கு கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருக்கனால இந்த சில்லுன்னு கிளைமேட்டில் தால் டோக்லி செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதுவும் ஃபேமிலியோட எல்லாரும் ஒன்றா உட்காந்து செஞ்சு சாப்பிட்றதே அது தனி என்ஜாய்மெண்ட்டு. நான் ராஜஸ்தான் வந்து கிட்டத்தட்ட 15 நாள் ஆகுது. இந்த 15 நாளில் இன்னைக்கு தான் வந்து வீட்டில் டின்னர் செஞ்சு சாப்பிட்றோம். இன்னைக்கும் ஃபங்க்ஷன் இருந்தது. ஆனால் சரி இன்னைக்கு வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிடலான்னு வந்து என் மாமனா சொல்லியிருந்தாரு. ஆனால் வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிட்டு 15 நாள் ஆகுது. இன்னைக்கு என் மனசுக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு கொஞ்ச நாள் தான் நம்ம இந்த மாதிரி ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்க வேலை விஷயமா வந்து வேற ஒரு ஊருக்கு போயிடுவாங்க. திரும்பி எப்போ மீட் பண்ணுவோன்னு எங்களுக்கே தெரியாது. அதனால சேர்ந்து இருக்க இந்த கொஞ்ச நாள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லி இன்னைக்கு சூப்பராக தால் டோக்லி ஃபேமிலியோட செஞ்சு சாப்பிட்டோம். வேற லெவல் ஃபீலிங்கு. அது மட்டும் இல்லை, கொஞ்ச நேரத்தில் மழையும் வந்துச்சு. ஸோ இன்னைக்குள்ள அதாவது கைஸ் vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய் பாய்.